சீனாவை சேர்ந்த கல்வியாளர் சிவிங் சியாம் தன்னுடைய சமீபத்திய உலகளாவிய அரசியல் கணிப்புகளுக்காக அதிக கவனம் பெற்று வருகிறார். அவரது துல்லியமான கருத்துக்களின் காரணமாக அவரை சிலர் சீனாவின் நாஸ்டடாம்ஸ் என்று அழைக்க தொடங்கியுள்ளனர். 2024ஆம் ஆண்டு அவர் வழங்கிய ஒரு உரையில் 3 முக்கியமான கணிப்புகளை முன்வைத்திருந்தார். அந்த 3 கணிப்புகளில் ஏற்கனவே 2 நடந்துவிட்டதாக கூறப்படுவதால் தற்போது அவரது 3வது கணிப்பு உலக அளவில் அதிகம் பேசப்பட்டு வருகிறது. அந்த உரையில் அவர் கூறியதாவது: 2024ஆம் ஆண்டு அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வருவார் என்று அவர் கணித்திருந்தார். மேலும் ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்கா எதிர்காலத்தில் ஈரானுடன் நேரடி மோதலில் ஈடுபட வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அந்த மோதல் யுத்தமாக மாறினால் அதில் அமெரிக்கா தோல்வி அடையும் என்றும் அவர் கணித்ததாக கூறப்படுகின்றது. சிவிங் சியாம் ஒரு கல்வியாளர் மட்டுமல்லாமல் எழுத்தாளர் மற்றும் வரலாற்று ஆய்வாளராகவும் அறியப்படுகிறார். அத்தோடு புவிசார் அரசியல் தொடர்பான கோட்பாடுகளை ஆராயும் சிந்தனையாளராகவும் அவர் பெயர் பெற்றுள்ளார். அவர் அமெரிக்காவில் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்தில் ஆங்கிலத்தில் இளங்கலை பட்டம் பெற்றுள்ளார். பின்னர் பல கல்வி நிறுவனங்களில் ஆசிரியராகவும் நிர்வாக பொறுப்புகளிலும் பணியாற்றியுள்ளார். தன்னுடைய கருத்துக்கள் மற்றும் ஆய்வுகளை அவர் தனது அதிகாரப்பூர்வ யூடியூப் சேனல் மூலமாக தொடர்ந்து வெளியிட்டு வருகிறார். குறிப்பாக 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற ஒரு ஆன்லைன் சொற்பொழிவில் தான் இந்த கணிப்புகளை அவர் விரிவாக விளக்கியிருந்தார். தற்போதைய உலக அரசியல் சூழ்நிலைகளை கடந்த கால வரலாற்று நிகழ்வுகளுடன் ஒப்பிட்டு அவர் தனது கருத்துக்களை பகிர்ந்து வருகிறார். கடந்த மாத இறுதியில் தொடங்கியதாக கூறப்படும் போர் தொடர்பான அவரது பழைய விளக்க வீடியோக்கள் இணையத்தில் மீண்டும் வைரலானதை தொடர்ந்து தற்போது அவர் சர்வதேச அளவில் கவனத்தை பெற்றுள்ளார். ஒரு வாரத்திற்கு முன்பு அளித்த பேட்டியில் அவர் மேலும் சில கருத்துக்களை வெளியிட்டார். அதில் ஈரான் கடந்த 20 ஆண்டுகளாக அமெரிக்காவுடன் ஏற்படக்கூடிய ஒரு பெரிய போருக்காக தயாராகி வருவதாக அவர் கூறினார். மேலும் இந்த போரில் அமெரிக்காவை விட ஈரானுக்கு சில முக்கியமான ராஜதந்திர நன்மைகள் இருக்கக்கூடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். குறிப்பாக கடந்த ஆண்டு நடந்ததாக கூறப்படும் 12 நாள் மோதல் காலத்தில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் போர் தந்திரங்களை ஆராய்ந்து புரிந்து கொள்ள போதிய அளவு நேரம் ஈரானுக்கு கிடைத்திருந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். அதே நேரத்தில் ஈரானுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஆதரவளிக்கும் ஹிஸ்புல்லா, கூதி மற்றும் ஹமாஸ் போன்ற அமைப்புகள் அமெரிக்காவின் போர் தந்திரங்களை நன்கு புரிந்திருக்கின்றன என்றும் அவர் கூறினார். அதனால் அமெரிக்காவின் பலத்தை குறைத்து அதன் உலகளாவிய ஆதிக்கத்தை பலவீனப்படுத்தும் திட்டங்கள் அவர்களிடம் இருக்கலாம் என அவர் தெரிவித்திருந்தார். மேலும் ஈரான் படைகள் அமெரிக்காவின் ராணுவ தளங்களை மற்றும் முக்கிய சொத்துக்களை குறிவைத்து தாக்கும் திறன் கொண்டிருக்கின்றன என்றும் அவர் கூறினார். அத்தோடு மத்திய கிழக்கு நாடுகளில் மிக முக்கியமானதாக இருக்கும் உப்பு நீரை நன்னீராக மாற்றும் ஆலையையும் எதிர்காலத்தில் தாக்கும் வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் எச்சரித்தார். காரணம், அந்த பகுதிகளில் குடிநீர் விநியோகம் பெரும்பாலும் இந்த ஆலையையே சார்ந்துள்ளது என்று அவர் கூறினார். உதாரணமாக, சவுதி அரேபியாவின் தலைநகரான ரியாத்தில் உள்ள உப்பு நீரை நன்னீராக மாற்றும் ஆலையை தாக்கி சேதப்படுத்தினால் அங்கு வாழும் கோடிக்கணக்கான மக்களுக்கு 2 வாரங்களுக்குள் குடிநீர் விநியோகம் கடுமையாக பாதிக்கப்படலாம் என்றும் அவர் எச்சரித்தார். சிவிங் சியாமின் இந்த கணிப்புகளும் எச்சரிக்கைகளும் தற்போது உலகம் முழுவதும் இணையதளங்களில் பரவலாக பேசப்பட்டு வருகின்றன.